அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு ஏப்ரல் மாத ராசி பலன் 2024 ரிஷபராசி காலபுருஷ தத்துவப்படி 2ஆம் ராசி ரிஷபராசினியர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்கள் ராசியில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் பாருங்க சுக்கிரன் 11ஆம் இடம் வரை லாபஸ்தானத்தில் உச்ச நிலையில் இருக்காரு. மீனராசியில் ராகுவோடையும் சூரியனோடையும் சேர்ந்து சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க. ராசிக்கு 5ஆம் இடத்துல கேது கன்னி ராசியில் இருக்காங்க. ராசிக்கு 10ஆம் இடத்துல கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானத்துல, ஜீவனஸ்தானத்துல செவ்வாய் மற்றும் சனி சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க. ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு புதன் மேஷராசியில் இருக்காங்க. இதுதான் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதிக்கு உண்டான கிரக நிலைகள். ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி புதன் வக்ரமாவாரு. ஏப்ரல் 14ஆம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும். ஏப்ரல் 23ஆம் தேதி செவ்வாயோட பயிற்சி நடக்கும். ஏப்ரல் 24ஆம் தேதி சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரிஷபராசினியர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்க ராசிநாதன் சுக்கிரன் 11ஆம் இடத்துல உச்ச நிலையில் இருக்காரு. உச்ச பலத்தோடு இருக்காரு. அங்க ராவோடு இருக்காரு. சின்னதாக சில மைனஸ் இருக்கும். ஆனா பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு இருக்காது. சரிங்களா? ராசிநாதன் உச்ச நிலையில் இருக்காரு. அதுவும் இந்த ராசிநாதன் இந்த மாதம் பாருங்க 24ஆம் தேதி 12ஆம் இடத்துக்கு வந்துருவார். 12ஆம் இடத்துக்கு உங்களுக்கு மேஷராசிக்கு வந்துருவார். இந்த மாதம் பாருங்க நல்ல ஒரு மாதம்னு அர்த்தம். சரிங்களா? ஒரு பொருள் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க இதுக்கு முன்னாடி, ஆனால் எதுவுமே நடக்கல. ஒரு வீடு வாங்கணும்னு நினைச்சீங்க, வாகனம் வாங்கணும்னு நினைச்சீங்க, எதுவுமே உங்களுக்கு நடக்கல. இந்த மாதம் நல்ல ஒரு மாதமும் சுப விஷயங்களுக்காக சுப விரயங்கள் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமும் உங்களுக்கு இருக்கும். செலவு இருக்கும் கண்டிப்பா. இந்த மாதம் பாத்தீங்கன்னா ரிஷபராசி நேயர்களுக்கு செலவு இருக்கும். சுப விஷயத்துக்காக செலவு பண்ணுவீங்க. ஒன்னா கல்யாணத்துக்காக செலவு பண்ணுவீங்க, இல்லை நிச்சயதாரத்துக்காக செலவு பண்ணுவீங்க. ஏதோ ஒரு விஷயங்களுக்காக செலவு உங்களுக்கு இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி போற மாதிரி இருந்தாலும் சரி, ஏதோ ஒன்று உங்களுக்கு விரயங்கள் உங்களுக்கு இருக்கும். அது நல்ல விஷயங்களுக்காக தான் இருக்கும். தேவையில்லாம கெட்ட விஷயங்களுக்காக செலவு பண்ற மாதிரி வராது. மருத்துவ செலவு அப்படி இப்படின்லாம் சொல்றாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் வராது. கவலைப்படாதீங்க. ஒரு ராசிக்கு பாருங்க 10ஆம் இடத்துல சனி இருக்கார். 10ஆம் இடத்துல சனி இருக்கார். சொந்த வீட்டுல இருக்கிறதுனால நல்ல ஒரு மாதமா உங்களுக்கு இருக்கும். நினைச்சபடி உங்களுக்கு உங்களால வாழ்க்கையை நடத்த முடியும். இந்த மாதம் நினைச்சதெல்லாம் நடக்குங்க. சரிங்களா? ராசிக்கு பாருங்க இந்த மாதம் செவ்வாயோட பயிற்சி நடக்கும். உங்க ராசிக்கு செவ்வாய் பாத்தீங்கன்னா 7ஆம் அதிபதி. அவர் பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துக்கு ஏப்ரல் 23ஆம் தேதி வந்துருவார். அப்ப திருமணத்துக்கு உண்டான மாதம் தான். திருமணம் ஆகலன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் இந்த மாதம் முன்னா நிச்சயம் பண்ணுவீங்க, இல்ல கல்யாணம் பண்ணுவீங்க, இல்ல அதுக்குண்டான அந்த அமைப்பு, அதாவது திருமணத்துக்கு உண்டான அந்த அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு நல்லபடியா இருக்கும். வரன் தேடிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல வரன் உங்களுக்கு அமையுங்க. அற்புதமான ஒரு நல்ல ஒரு மாதம் சொல்லிடலாம் ஏப்ரல் மாதம். நல்ல ஒரு மாதம் பயன்படுத்திக்கிங்க. சரிங்களா? அதே மாதிரி வேலை விஷயங்களுக்காக ட்ரை பண்றீங்க. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வேலை இல்லாம இருக்கீங்க. வேலை இல்லாம இருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதம் நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமா இருக்கு. ஏன்னா ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு குரு பார்க்குறாரு. ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு குரு பார்க்குறாரு. ராசிநாதன் உச்ச நிலையில் இருக்காரு. அதுக்கப்புறம் இந்த மாதம் 24ஆம் தேதி அவர் 12ஆம் இடத்துக்கு குருவோட சேர்ந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா சுபத்தன்மையா மாறிடுவார். அதாவது செவ்வாயோட வீட்டுல இருந்தாலும் அவர் சுக்கிரன் குருவோட இருக்கிறதுனால கொஞ்சம் ஒளி கிரகத்தோட சேர்றதுனால சுப விஷயங்களுக்காக சுப காரியங்களுக்காக இந்த மாதம் நிறைய செலவுகள் உங்களுக்கு இருக்கும். அது நல்ல விஷயங்களுக்காக செலவு பண்ணுவீங்க. அதனால கவலையே படாதீங்க, பயந்துக்காதீங்க. சரிங்களா? 10ல் சனி இருக்கிறதுனால சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நிறைய உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும், வருமானம் வரும். ஏன்னா 11லயே உங்களுக்கு ராகு இருக்காரு. 11லயே ராகு இருக்காரு, லாபஸ்தானத்தில் இருக்காரு. அதனால லாபங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு உன்னதமான ஒரு நல்ல ஒரு மாதம் இந்த ஏப்ரல் மாதம். அது மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாகனம் மாற்றணும் சார், நாங்கள் வீடை வாங்கணும், வாகனம் மாற்றணும், பழைய வாகனம் வச்சுருக்கோம், 2 வீலர் 4 வீலர் மாற்றணும்னு இருக்கோம், இல்லை வாகனம் புதுசாக வாங்கணும்னு நினைக்கிறோம். இந்த மாதிரிலாம் எதிர்பார்ப்புகள் இருக்கவங்களுக்குலாம் அந்த எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகும் உங்களுக்கு. சரிங்களா? அதே மாதிரி வெளிநாட்டு பிரயாணம் 12ஆம் இடத்துல பாருங்க உங்களுக்கு சுபகிரகம் இருக்கிறதுனால வெளிநாட்டு பிரயாணம் ரொம்ப வருஷமா ரொம்ப காலமாக மாசக்கணக்காக வெளிநாடு போகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் வெளிநாடு போகக்கூடிய அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். வெளிநாடு போவீங்க. பாஸ்போர்ட் வாங்கி வச்சிருக்கவங்களுக்கு விசா கிடைக்கும். அந்த தடங்கள் தாமதமெல்லாம் இல்லாம வெளிநாடு போகக்கூடிய அல்லது வெளியூர் போகக்கூடிய, வெளியூரோ அல்லது வெளிநாடோ போகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமா இருக்குங்க. பயன்படுத்திக்கோங்க. படிக்கக்கூடிய மாணவர்களும் நீங்க வெளிநாடு போனா நீங்க ஏதோ ஒரு பிசினஸ் வேலை பண்ணிட்டு இருக்கீங்களா, ஏதோ ஒன்று நீங்க பண்ணிட்டு இருப்பீங்க. அதுக்கு அந்த விஷயத்துக்காக நீங்க வெளிநாடு போகக்கூடிய உங்களுக்கு இந்த வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாவே இருக்கு உங்களுக்கு. சரிங்களா? இந்த மாதம் பாருங்க ராகு 11ஆம் இடத்துல இருக்காரு. உங்களுக்கு பாருங்க சுக்கிரனும் குரு இந்த மாதம் கடைசி பகுதியில் 12ஆம் இடத்துக்கு வந்துடுறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சனி 10ஆம் இடத்துல இருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு. ராசிநாதன் சுக்கிரன் ராகுவோட சேரக்கூடாதுனாலுமே அவர் உச்ச நிலையில் இருக்கிறதுனால இந்த மாதம் கடைசி பகுதி 24ஆம் தேதி 12ஆம் இடத்துக்கு வர்றது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். சரிங்களா? அதனாலதான் நான் முன்னாடியே சொன்னேன், சுப விஷயங்களுக்காக சுப காரியங்களுக்காக செலவு பண்ணுவீங்கன்னு. நீங்க நினைச்சதெல்லாம் நடக்குங்க. நினைச்ச விஷயங்கள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு நல்லபடியா நடக்கும். சரிங்களா? பயன்படுத்திக்கிங்க. நல்ல மாதம்.
அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இடம் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க, ஆனால் வாங்க முடியல. ஒரு பொருள் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க, அதனால வாங்க முடியல. அந்த வீட்டுக்கு தேவையான பொருட்கள் நீங்கள் ஏதோ ஒன்று, நீங்கள் பொருளாக இருந்தாலும் சரி, இடமா இருந்தாலும் சரி, இது எல்லாமே நீங்கள் நினச்சபடி உங்களால் வாங்க முடியும். நல்ல ஒரு வாழ்க்கை இந்த மாதம் நீங்கள் வாழ போகிறீங்க. இந்த ஏப்ரல் மாதம் நல்ல ஒரு மாதங்க, மிஸ் பண்ண வேண்டாம், பயன்படுத்திக்கங்க. அடுத்து உங்களுக்கு குரு பயிற்சி, அடுத்த மாதம் உங்களுக்கு குரு பயிற்சி நடக்கும். அந்த குரு உங்கள் ராசிக்கு, ஜென்ம ராசிக்கு வந்துடுவார். நிறைய நல்லது நடக்கும் உங்களுக்கு. சரிங்களா? நிறைய நல்ல விஷயங்கள், சுப விஷயங்களுக்காக, சுப காரியங்களுக்காக நிறைய நல்லது உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. இந்த வருடமே உங்களுக்கு நல்லா இருக்கும். அது இந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முன்னேற போகிறீங்க. பயன்படுத்திக்கிங்க. உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள். கோச்சாரம் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் மாறுபடும். ராசி வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான பலன் நம்ம ஜென்ரலாக பார்க்குறோம். அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போயிட்டு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் மாறுபடும். தனி மனிதனுடைய ஜாதகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் ஜாதகம் பார்த்துக்குங்க, என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள். உங்கள் லைஃப் இனிமேல் எப்படி இருக்கும், என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எல்லாமே உங்கள் ஜாதகம் பார்த்தா நம்ம தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு, உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.